நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து திருச்சியில் உள்ள பெரியார் மாளிகை. அதாவது தமிழ்நாட்டின் 2வது தலைநகரம் திருச்சி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பல கட்டங்களில் அதை பற்றிலாம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே சென்னை தலைநகரமாக இருக்கும் பொழுதே திருச்சியை ஒரு இயக்கத்தின் தலைநகரமாக வச்சுருந்தவர் பெரியார் தான். அவர் இங்கிருந்து அதெல்லாம் செயல்படுத்திட்டாங்க. இப்போ அந்த பெரியார் மாளிகையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்முடன் வந்து திராவிடர் கழகத்தினுடைய பேச்சாளர், 4 தலைமுறை 5 தலைமுறை திராவிட குடும்பத்தை சேர்ந்த காரைக்குடி என்ஆர் சாமி அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பிராட்லா நம்மளோட இருக்கார். இப்போ அவர்கிட்ட இதை கேட்போம். இந்த பெரியார் மாளிகையோட சிறப்பு என்ன, ஏன் ஐயா வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார், இங்கே நடந்த முக்கிய நிகழ்வுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இயல்பாகவே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே தமிழகத்தினுடைய 2வது தலைநகரமாக இருக்கணும்னு விரும்பினாலும் ஐயாவும் ஒருத்தர், பெரியார் ஒருத்தர். காரணம் என்னென்னா வந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் மையப்பகுதி திருச்சி. அது ஐயா வந்து விரும்பினார். எல்லோரும் வந்து போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், எளிமையாக சந்திக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறத ஐயா ரொம்ப விரும்பினார். அதன் காரணமாக ஐயா அதை மையப்படுத்தி இங்கே வந்து கல்வி நிறுவனங்கள் உருவாக்குனார். இப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி வர ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இதை அப்படி உருவாக்கிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாகவே அதை மாற்றி திருச்சி அந்த அளவுக்கு இருந்தது. இது ரொம்ப முக்கியமாக இந்த இடம் வந்து பெரியார் மாளிகைன்னு சொல்கிறது இடத்துக்கு பேர். புத்தூர், இந்த ஏரியா பேர் புத்தூர், திருச்சி புத்தூர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நகரத்தின் மையப்பகுதியில் இந்த இடம் இருக்குது. இந்த பெரியார் மாளிகை டச் பண்ணி போகாத ஆட்களே தலைவர்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். முக்கியமாக வந்து பேரறிஞர் அண்ணா வந்து 67 சொல்ல வந்தேன். அதுக்கு ரொம்ப மிக முக்கியமாக அதுக்கு ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா வந்து அண்ணாவை வந்து பிரிஞ்சு கிட்டத்தட்ட 17-18 ஆண்டுகளுக்கு பிறகு 67 ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு ஐயாவை முதல்ல சந்திச்சது இங்கே தான். அது ரொம்ப வரலாற்றில் மிக முக்கியமான இடம் இந்த இடம். அண்ணா நாவலர் எல்லாம் சந்திச்ச இடம் இந்த இடம் தான். அந்த சந்திக்கும் போது அம்மா இருந்தாங்க. அது பெரியார் திரைப்படத்தில் கூட அந்த காட்சி இருக்கு. எல்லாரும் பார்த்து மணியம்மையார் வந்து காப்பி கொடுத்து வரவேற்பு கொடுத்து, அண்ணா வந்து ஐயாவை வந்து சந்திக்கும் போது வந்து தன்னை மறந்தவர் ஐயா சந்திக்கும் போது ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தது. ஐயா வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு, நம்ம இவ்வளோ காலமாக ஐயா அண்ணாவை இந்த தாக்கி பேசியிருக்கோமே, ஆனால் எதையும் கருதாமல் அண்ணா நம்மளை வந்து பார்க்க விட்டாருன்னு இவர் வெட்கி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தன்னை அறியாமல் அப்படியே தன்னை மறந்து நிற்கிறது. அதை விட ரொம்ப முக்கியம் அன்னை மணியம்மையார். எதுக்கு மணியம்மையார் இப்போ சொல்கிறோன்னா, நாளைக்கு வந்து அன்னை மணியம்மையுடைய பிறந்த நாள். மணியம்மையார் வந்து அண்ணாவையும் நாவலர் எல்லோரும் வர்றவங்க கலைஞர் எல்லாரும் வரவேற்றாங்க. அம்மா வரவேற்று ஐயாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அண்ணா வந்திருக்காங்க, கலைஞர் நாவலர் அண்ணா வந்து. ஐயாவுக்கு உடனே பதவி போய், ஐயா அண்ணா வந்திருக்காரு, வாங்க வரச்சிடும் உள்ளே வர சொன்னாங்க. வர சொன்னால் வந்து எல்லோரும் உட்காந்தோன்னா வழக்கம் போல் ஐயா வந்து அம்மாட்ட சொல்லி எல்லாம் காப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. அம்மா எதையும் கருதாமல் அம்மா கொண்டு வந்து காப்பி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, அம்மாவை அவ்வளவு பேசியிருக்காங்க. 2 தரப்புலையும் கடுமையாக இருந்துன்னா ரொம்ப இதாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்மா அதெல்லாம் எதையுமே காமிச்சிக்காம அம்மாங்கிற அந்த சொல்லுக்குரிய நபராகவே விளங்கியவர் அன்னை மணியம்மையார். அவங்கள பின்னாடி சொல்லியிருக்காரு, உபசரித்து காப்பி போட்டு கொடுத்து உட்கார வச்சு பேசி. அப்போ தான் ஐயா வந்து ஐயாட்ட அண்ணா வந்து உங்களை சந்தித்து ஆட்சி அமைக்க போகிறது வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லோரும் தமிழ்நாடே எதிர்பார்த்தது என்னென்னா, ராஜாஜி உட்பட எதிர்பார்த்தது என்னென்னா, ஐயா அண்ணா வந்து நம்மளோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறோம், நம்மள்கிட்ட வந்து எல்லாம் பண்ண நம்மளை தான் கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாம் தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ராஜாஜி எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஒரு பக்கம், நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணன். அண்ணன் நடந்தது வேறு. அண்ணா நேராக புறப்பட்டு திருச்சிக்கு தான் வந்தார். ஐயா வந்து பார்த்து ஐயாட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு, உங்களுடைய ஆட்சியை தானே அமைக்க போகிறோம் ஐயா, உங்களை அதுக்காக தான் பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு போனது. வரலாற்றில், உலக வரலாறில், உலகத்தில் எத்தனையோ அரசியல் வரலாறுல பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு இயக்கம், இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு தொண்டர், ஒரு தந்தைக்கும் ஒரு தனையனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, கொள்கை உறவு, இரத்த உறவை விட ஐயா கழகத்தில் வீரமணியில் அடிக்கடி சொல்லுவாங்க, ரத்த உறவு கொள்கை உறவு ரொம்ப திக்கான உறவை விட குருதி உறவு ரொம்ப குருதி உறவை விட கொள்கை உறவு, அதான் குருதி, அதான் ரத்த உறவுங்கிற குருதி உறவை விட கொள்கை உறவு ரொம்ப அடர்த்தியானது தான். அதை வந்து நிரூபித்த ஒரு வரலாற்றுக்குரிய சிறப்புக்குரிய அந்த இடம். இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐயா பயணம் பண்ண வாகனம் டிஎம்எஸ் 95 அந்த வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தில் ஐயா கடைசி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் கிராமமாக அந்த வாகனத்திலே இருந்து பொதுக்கூட்டங்களில் பேசுனது உண்டு. ஐயாவுடைய இறுதி பேருரை அப்படின்னு புத்தகமே இருக்குது. யாராயனரில் ஐயா பேசுனது, ஐயா மறைவுக்கு 10 நாளுக்கு முன்னாடி பேசுனது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேன் தான் இருக்கும். அந்த வேனை கூட இங்கே நினைவாக கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏகப்பட்ட பேர் இங்கே இந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்க வந்து பார்த்துட்டு வந்து இங்கேருந்து படம் எடுத்துகிட்டு போகிறது, புகைப்படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதை பற்றி ஏகப்பட்ட பேர் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. மறைந்த எழுத்தாளர் நந்தலாலா வந்து ஒரு நாள் முழுக்க வந்து இங்கேருந்து
நம்ம முற்போக்கு திருச்சியோட வரலாறை வந்து அவர் நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. ஊரும் பேரும் முக்கியமான எழுதினாரு. ஆமா. அதுல பெரியார் மாளிகை பத்தி ரொம்ப குறிப்பாவே அதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா ஆசிரியர் ஐயா பத்தி உள்ள வந்து ஒரு இன்டர்வியூலாம் எடுத்து இந்த வளாகத்தையே சுற்றி அதை ஒரு பதிவு பண்ணி ஆனந்தம் உள்ள அது ஒரு பெரிய தொகுப்பே வந்திருக்கு. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இடம் இந்த இடம். இன்னைக்கு இந்த சிறப்புக்குரிய இடத்துல இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு திமுக மாநாடு, தேர்தல் மாநாடு, திருப்புமுனை மாநாடுன்னு திருச்சியில் அடிக்கடி சொல்லுவோம். இன்னைக்கு அதே மாதிரி திருப்புமுனை மாநாடு நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் ரொம்ப எங்களுடைய மகிழ்ச்சி, நன்றியும்.